ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி புதன்கிழமை. நாங்கள் ஷீரடியிலேருந்து புன்தாம்பா கிளம்புறோம். இப்போ வந்து புன்தாம்பா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புன்தாம்பாவில் முருகன் கோவிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். முருகன் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே இருக்கிற ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்குது புன்தாம்பான்ற கிராமம். இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியிலேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கிற முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இதை கார்த்திகேயா கோவில்னு கூப்பிடுவாங்க. இந்த கோவில் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் திறப்பாங்க. அந்த கோவிலுக்கு தான் இப்போ ஷீரடியிலேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. ஓம் சாய்நாத். இப்போ நாங்கள் போகிற வழியில் பிம்பிள்வாடின்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், பால், பிஸ்கட்டு, இது எல்லாமே வந்து பிஸ்கட் எல்லாமே பைரவர்களுக்கு போடுறதுக்கு, தயிர், எண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், ஸ்வீட்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நேராக முருக பகவானை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வீரபத்ர கோவிலுக்கு போக போகிறோம். வீரபத்ர கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக எங்கே போக போகிறோம்னா கோப்பர்காவில் இருக்கிற சுக்கராச்சாரியார் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு வந்து யாத்திரா வந்து ரொம்ப பெரிய யாத்திரா. ஸோ இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயங்களுமே நாங்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன வாங்கிட்டு போகிறோம், எல்லாமே வந்து போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கார்த்திகேய சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இங்கே எல்லாருமே வந்து இந்த கோவிலை வந்து கார்த்திகேய சுவாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முருகனை பார்க்க வந்துட்டோம். முருகன் அவருடைய கோவிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப குறுகலான பாதை. இப்போ நாங்கள் இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா அந்த புன்தாம்பா வந்துட்டோம். புன்தாம்பா வந்து இறங்கினோடனேயும் நாங்கள் கொண்டு வந்த பிஸ்கட் எல்லாமே பைரவர்களுக்கு போட்டோம். இன்னும் நிறைய வச்சுருக்கோம். நாங்கள் எங்கே போனாலுமே வந்து பிஸ்கட் நிறைய வாங்கிட்டு வருவோம். பைரவர்களுக்கு போடுறதுக்காக நிறைய வாங்கிட்டு வருவோம். பாருங்கள், எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும், பைரவர்களுக்கு போடுறது. புன்தாம்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேய சுவாமி கோவில். இந்த கார்த்திகேய சுவாமின்னு தான் இங்கே கூப்பிடுவாங்க. நீங்கள் இங்கே வரணுன்னாலும் கார்த்திகேய சுவாமி கோவில்னு சொல்லுங்கள். இந்த கோவில் வந்து வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் திறப்பாங்க. நம்மளுடைய முருகன் ஆலயம். இந்த ஆலயம் வந்து வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் திறப்பாங்க. அதுவும் கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு தான் திறப்பாங்க. இந்த கோவிலில் வந்து அந்த கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு தான் பெண்களும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைய முடியும். நம்மளுடைய ஹிந்து புராணத்தில் வந்து தமிழ் வரலாற்றில் முருகனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஞான பழத்துக்காக சண்டை நடக்கும். அதில் வந்து முருக பகவான் வந்து உலகத்தை சுற்றி வரேன்னு சொல்லிட்டு வருவார். அப்போது அவர் கோவிச்சிட்டு பழனிக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். தண்டாயுதபாணியாக அவர் வந்து பழனியில் தான் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மகாராஷ்டிரா வரலாறு படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருக பகவான் வந்து இங்கே வந்தார், இங்கே தான் அவர் கோவிச்சிட்டு வந்து உட்காந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப புராதனமான பழமையான கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோவிலை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோஸ்களெல்லாம் பாருங்கள். ரொம்ப அருமையான இடம். ஒரு வழியாக முருக பகவானை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். நான் ரொம்ப வருஷமாகவே இந்த கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு ஷீரடியில் இருக்கணும், இவரை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். திரும்ப இவரை நம்ம பார்க்கணுன்னா அடுத்த வருஷம் கார்த்திகை பூர்ணிமாவில் தான் பார்க்க முடியும். கோதாவரி நதிக்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட் வந்து கட்டி கொடுத்தது யாருன்னா ராணி அகல்யாபாய் ஹோல்கர் தான் கட்டி கொடுத்தாங்க இந்த கோவில் ப்ளஸ் இந்த காட் எல்லாத்தையுமே.
இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் முருக பகவானுடைய ஆலயம். நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காரு. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் முருகன் இருக்கிறதே வந்து கார்த்திகேய சுவாமி கோவில் இருக்கிறது வந்து 2-3 கோவில் தான். இங்கே பாருங்கள், பசங்க எல்லாருமே வந்து மயில் இறகு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய முருகனுடைய மயில் இறகை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அவருடைய வாகனம் மயில், அதனால் மயில் இறகு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கோதாவரி தண்ணி. இந்த கோதாவரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராணி அகல்யாபாய் ஹோல்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாற்றை தெரிஞ்சு இவ்வளோ ஒரு பழமையான ஆலயம், அதுவும் தமிழ் கடவுள் முருகன் வந்து இங்கே வந்து இறங்கியிருக்காரு. அவருக்காக இந்த ஆலயத்தை வந்து பார்த்திங்கன்னா ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த ஆலயம். அதுவும் கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுதான் ரொம்ப அருமையானது. கோதாவரி நதிக்கரையில் எங்களுடைய கை காலை வந்து அலம்பிட்டு முருகனை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறோம். கேர்ஃபுல் சாய். எல்லாரும் மயில் இறகு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம முருகனுக்கு. ஏன் சாய், உங்களை தான் கேட்குறேன். இங்கே பாம்பே மகாராஷ்டிராவில் வந்து முருகன் கோவில் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. இருக்கிற இடத்துல தான் முருகன் கோவில் இருக்கும். ஏன்னா இவர் வந்து பாம்பேலே செட்டில் ஆனார். எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் செட்டில் ஆகி? 30 வருஷம் ஆச்சுல. இங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிராவில் முருகன் கோவில் ரொம்ப கம்மி. கார்த்திகேய சுவாமி கோவில் நாசிக்கில், அதுக்கடுத்து இங்கே இன்னொன்று ஒரு 2 இடத்துல இருக்குது, செம்பூரில். ஆனால் இந்த பழமையான வரலாற்று கோவில் இங்கே தான் இருக்குது. பயங்கர க்ரௌடு வருங்க. இங்கே வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. பண்டாரான்னு சொல்லுவாங்க. அன்னதானம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப வருஷமாகவே இந்த முருகனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இன்றைக்கி அவருடைய கார்த்திகை பூர்ணிமா அதுவுமா உள்ளே வர்றது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் குறிப்பிட்ட சில ஆலயங்கள் தான் வருஷத்தில் ஒரே ஒரு முறை திறப்பாங்க. அதில் இந்த ஆலயமும் ஒன்று. பாருங்கள், எல்லா பக்தர்களுடைய கைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மயில் இறகு இருக்குங்க. நான் வந்து மகாராஷ்டிராவில் இத்தனை வருஷமாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் மயில் இறகு வந்து இவ்வளோ பேர் வச்சுருக்கதை நான் பார்க்குறேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கர்ப்ப கிரகத்தில் வந்து முருகனுடைய சிலை, திருவுருவ சிலை இப்படி தான் இருக்கும். மயில் வந்து அவருடைய வாகனம், அதனால் மயிலில் முருக பகவான் வந்து நிற்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கையை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 6 தலை இருக்குது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகனே போற்றி போற்றின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் அவருக்கு வந்து 6 தலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 கை, 6 தலை 12 கையோட அவருடைய கர்ப்ப கிரகம் இப்படி தான் உள்ளே இருக்குங்க. இதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் முருக பகவானுடைய ஆலயத்துக்கு. கார்த்திகேய சுவாமி மந்திர். இங்கே ரொம்ப விசேஷமே முருகனுக்கு வந்து என்னென்னா மயில் இறகு தான் வைப்பாங்களாம். அதனால் நாங்களும் இப்போ மயில் இறகு வாங்குகிறோம் எல்லாருமே. நல்ல மயில் இறகா வாங்குங்க. நான் என் பூஜை ரூமில் வச்சுக்கிடுவேன் மயில் இறக. எல்லாமே தெரியுது சார். வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன், லைவாக எடுக்கிறேன். நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்ற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். ரொம்ப பழமையான புராதனமான
ஒரு 2000 வருஷம் ரொம்ப பழமையான ஆலயம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேய சுவாமின்ற அழைக்கப்படும் முருக பகவானுக்கு வந்து கோவில் இருக்கிறது ரொம்ப கம்மி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து புதுப்பிச்சிருப்பாங்க, புதுமையாக கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் வந்து இங்கே நம்ம ஷீரடியில் 30 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. அதுதான் ஒரு சிறப்பு அம்சம். அதுவும் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் திறக்க மாட்டாங்க. இந்த ஆலயத்துடைய கர்ப்ப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து உள்ளே நுழையிற ஒரே நாள் கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு தான். நம்மளுடைய முருக பகவான் வந்து உலகத்தை சுற்றி வந்து அவர் கோபப்பட்டு இறங்கின இடம் இந்த இடம்தான். ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில். இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து பாபாவுக்கும் முருகனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ராணி அகல்யாபாய் ஹோல்கர் இந்த கோவிலை கட்டினதுனால அவங்களுடைய திருவுருவ போஸ்டர் வச்சுருக்காங்க. முருகனுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. आकाश भाई एक एक पैकेट बोलो अभिषेक करना है या बोलू या ते पा काही पण ठेव तुझं जे आहे ना उतर गोडी जावे का जायचे चला घ्या दर्शन घ्या प्रॉपर्टी वर घेऊन काच लावलं नका नामून दर्शन काच लावली हे नामून दर्शन महत्वाचं आहे आदेश நம சிவாய போற்றி. அறுபடை வீடான திருமுருகனை போற்றி. திருச்செந்தூர் முருகனை நல்ல தரிசனங்க. ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடச்சிச்சு எங்களுக்கு. முருக பகவானுடைய நல்ல சிறப்பான தரிசனம் திருப்தியாக இருந்துச்சு. இப்போ இந்த பழமையான கார்த்திக் சுவாமி கோவிலுடைய வரலாற்றை பற்றி இந்த ஊர் மக்கள், இந்த கோவிலுடைய அங்கஸ்தர்கள் அவங்க வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க. இந்த வரலாறு எல்லாத்தையுமே நாங்களும் அதை கேட்கலான் இருக்கோம். நல்ல தரிசனங்க, திருப்தியாக இருந்துச்சு. அதுவும் நம்மளுடைய அறுபடை வீடு கொண்ட முருகனுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. மற்ற நேரம்லாம் இங்கே வந்தீங்கன்னா ஆளுங்க இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. இங்கே துவைக்க வர்றவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கி தான் இவ்வளோ பேர் இருந்து நான் பார்க்குறேன். नमस्कार. पुणतांबा या दक्षिण काशी म्हणून ओळखल्या जाणाऱ्या नदीमध्ये गोदावरी नदीच्या तटावरती म्हणजे किनाऱ्यावर अहिल्याबाई नावाचा एक घाट आहे. अहिल्यादेवींनी या घाटाची स्थापना केली. त्याला अगदी किनाऱ्यावरच लगत श्री कार्तिक स्वामी महाराजांचे पुरातनाचे 1694 साली स्थापन झालेले मंदिर आहे. मंदिराचा 1694 साली स्थापन झाल्याचा उल्लेख हा शिलालेखावर या ठिकाणी आपल्याला बघायला मिळतो. साधारणतः या मंदिराची किंवा कार्तिक स्वामी महाराजांविषयी माहिती असलेली आख्यायिका ती अशी आहे की गणपती देवता आणि कार्तिक स्वामी महाराज या दोन अपत्यांपैकी पहिलं लग्न किंवा पहिला विवाह कुणाचा करायचा याबद्दल भगवान महादेव आणि माता पार्वती यांच्यामध्ये चर्चा चालू असताना
जो पृथ्वीला पहिली प्रदक्षिणा मारेल त्याचा विवाह आपण करूया. कार्तिक स्वामी महाराजांचे वाहन हे मोर मयूर पक्षी असल्याने ते आपल्या मोरावर बसून पृथ्वी प्रदक्षिणेसाठी निघाले. तर गणपती महाराज देवतेचे वाहन हे मूषक म्हणजेच उंदीर असल्या कारणाने त्यांना तो वेग तेवढ्या प्रमाणात मिळणं शक्य नव्हता. त्यांनी आपल्या माता पित्यालाच पृथ्वी किंवा सर्वस्व मानून त्यांच्या भोवती प्रदक्षिणा मारली. त्यानंतर भगवान शंकर आणि माता पार्वतीने प्रसन्न होऊन गणपती देवाचा विवाहाचा विचार केला. त्यामुळे भगवान कार्तिक स्वामी महाराज हे थोडेसे रुसले, नाराज झाले व त्यांनी त्या दिवशी श्राप दिला मातेलाच की यानंतर माझं दर्शन तुला कधीही होणार नाही. एका मातेचं मन या गोष्टीने खिन्न झालं व तिने कार्तिक स्वामी महाराजांना उत्शाप विचारला, तुम्ही मला यातून उत्शाप द्या. त्यांनी सांगितलं का ज्या कार्तिक पौर्णिमेला कार्तिक महिन्यामध्ये कार्तिक पौर्णिमा असेल त्यावेळेस त्या पौर्णिमेमध्ये कृतिका नक्षत्र येईल. ते कृतिका नक्षत्र आणि कार्तिक पौर्णिमा हा जो पर्वकाळ एकत्र येईल त्या दिवशी मी सर्व स्त्री जमातीला दर्शन देईन. त्यामुळे आजच्या दिवशी म्हणजे कार्तिक पौर्णिमेला कृतिका नक्षत्र आणि कार्तिक पौर्णिमा ही जी संयोग एकत्र येईल त्याला आपण पर्वकाळ समजतो व त्या पर्वकाळावर महिला या ठिकाणी दर्शनाला येतात. पूर्ण वर्षभरामध्ये सकाळी 6 ते 7:30 वाजेपर्यंत मंदिर उघडं असतं. संध्याकाळी परत 6ला मंदिर उघडतं आणि संध्याकाळी 7:30ला मंदिर बंद होतं. वर्षभरामध्ये कुठल्याही स्त्रीला या ठिकाणी दर्शन दिलं जात नाही. व कार्तिक पौर्णिमेच्या दिवशी कृतिका नक्षत्र आणि कार्तिक पौर्णिमा ही जे पर्वकाळ एकत्र येईल त्या दिवशी या ठिकाणी यात्रा भरते. या ठिकाणी आमच्या यातील मुक्ताई ज्ञानपीठचे महाराज रामानंद गिरीजी महाराज यांच्या हस्ते या ठिकाणी अभिषेक संपन्न होतो व दर्शनास सुरुवात होते. अच्छा, आजच्या दिवशी विशेष काय कार्यक्रम असतात तुम्ही म्हणजे? आजच्या दिवशी या ठिकाणी आलेल्या भाविकांच्या प्रसादाची व्यवस्था केली जाते. संध्याकाळी म्हणजे आत्ताच कार्तिक पौर्णिमेच्या लगतच आपलं तुळशीचं लग्न आपण ज्याला म्हणतो मराठी भाषेमध्ये तो संपन्न होतो. बऱ्याच वर्षापासून या अहिल्याबाईच्या घाटावर आमचं गाव घाडदिवाळी म्हणून उपक्रम राबवत असते. या ठिकाणी संध्याकाळी विद्युत रोषणाई केली जाते. फटाक्यांची आतषबाजी करून घाटावर एक दिवाळी संपूर्ण गावचे ग्रामस्थ एकत्र येऊन एक दिवाळी साजरी करतात. आपल्या घरून मिष्टान्न आणतात. दिवाळीत जे आपण फराळचं बनवतो ते इथं सर्वत्र एकत्र येऊन बसतात, खातात. गोरगरिबांना ते फराळचं वाटलं जातं. असाही या ठिकाणी उपक्रम होतो. उद्या सकाळी या ठिकाणी काकड आरती होती आणि त्यानंतर सांगता होती कार्यक्रमाची. बरोबर. आणि मंदिराच्या पूजेसंदर्भात अजून काही विशेष पूजा राबवल्या जातात का या मुहूर्तावरती? विशेष अशी काही पूजा नाही. फक्त या ठिकाणी भाविक कार्तिक स्वामींचं वाहन हे मोर पक्षी असल्या कारणानं मोरपीस या ठिकाणी देवाच्या चरणाला लावतात आणि आपल्या आपल्या घरी देवघरामध्ये देवपूजेच्या ठिकाणी ते ठेवतात. बरोबर, चालेल. धन्यवाद. काका तुम्ही सांगणार काही का? लहान मुलांना ज्या घरामध्ये लहान मुलांना आजारी पडतात, सारखे रडतात, आपल्या ग्रामीण भाषेमध्ये त्याला दृष्ट लागणं हा प्रकार म्हणतो. तोही या देवाच्या पायाला जो मोरपीस लावलेला आहे तो त्यावरून जर फिरावला तर त्याची दृष्ट निघली जाते अशी या ठिकाणची परंपरा आहे. बरोबर. आणि या नदीला जसं आपण काशी क्षेत्री गंगा नदी आहे ती पश्चिमेकडनं वाहत येते आणि पूर्वेपासून तिची दक्षिणायनकडे सुरुवात करते म्हणजे ती दक्षिण वाहिनी होती. म्हणून काशी नगरीला दक्षिण काशी म्हणजे काशी मानतात. अगदी एकदम सांदर्भ असलेली घटना या ठिकाणी अहिल्याबाई घाटावर आहे. तर आपण बघता ही नदी गोदावरी नदी ही पश्चिमेकडनं वाहत येते आणि या घाटापाशी येऊन ती दक्षिणेकडे प्रवाह बदलते. म्हणून या नगरीला दक्षिण काशी म्हणून हे संबोधतात. दक्षिण काशी म्हणून पण संबोधलं जातं. ही खूपच पुरातन नगरी आहे असं जाणकार सांगतात. साधारणतः इतिहासामध्ये पण याचं वर्णन आहे. नवनाथ ग्रंथामध्ये पण याला पुणतांबाला मिथुळा नगरी म्हणून राजा विक्रमादित्यची नगरी म्हणून ओळखलं जातं. तर खूपच पुरातन असं आहे देवस्थान आहे मित्रांनो, तुम्ही बघू शकतात. या ठिकाणी भरपूर असे पुरातन मंदिरं पण आहे. तर सर्वांनी या मंदिराच्या दर्शनाचा लाभ घ्यावा. आज कार्तिक पौर्णिमेनिमित्त सर्व भाविक इथं जमत आहे. साधारणतः प्रत्येक वर्षी हा जो उत्सव आहे याला गर्दीचा उच्चांक किती असतो इथं? साधारणतः आता एकाच टायमाला ती गर्दी येत नाही. साधारणतः पर्वकाळ हा 8 घंटे 9 घंटे 10 घंटे कधी 2 घंटेच होतो, कधी अर्धा तासाचा येतो. पण मग सर्वांना त्या दर्शन घेणं शक्य नाही. सायकल पद्धतीने साधारणतः 2 ते 2.5 लाख भाविक या ठिकाणी दर्शन घेतात. सुंदर, अति सुंदर. धन्यवाद. ஓம் சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கிராமத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணதாம்பா.
இந்த பூர்ணதாம்பா தான் பிற்காலத்தில் வந்து புன்தாம்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த ஊரோட இன்னைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புன்தாம்பா. ஷீரடியிலேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டரில் இந்த புன்தாம்பான்ற கிராமம் இருக்குது. இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷன் காசின்னு கூப்பிடுவாங்க. இந்த கிராமத்தில் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க பழமையான ஆலயங்கள் நிறைய இருக்குது. பாபா வர்றதுக்கு முன்னாடி, ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே ரொம்ப பழமையான ஆலயங்கள் இருக்குது. இந்த ஆலயங்களை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம். கார்த்திக சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கார்த்திக் சுவாமி வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனை தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கார்த்திக் சுவாமின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கார்த்திக் சுவாமி, இந்த கார்த்திக் சுவாமிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 இடத்துல ஒரு கோவில் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே முருகன் கோயில் இருக்குது. நிறைய பேர் முருகன் கோயில் கட்டுறாங்க. ஆனால் ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோவில்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 இடத்துல தான் இருக்குது. அதில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற புன்தாம்பான்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஞான பழத்துக்காக அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். யார் உலகத்தை 3 தடவை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞான பழம் சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா, அந்த வரலாற்றை சொல்கிறாங்க. எப்படின்னா, ஞான பழத்துக்கு பதிலாக அங்கே வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களான சிவனும் பார்வதியும் வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால அங்கே வந்து ஒரு போட்டி நடக்குது, உலகத்தை யார் சுற்றி வர்றதுன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முருக பகவான் வந்து இறங்கின இடம் இந்த இடம்தான்னு இந்த கிராமத்து மக்கள், இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தல வரலாறு சொல்கிறாங்க. அவங்க நம்புகிறாங்க, இந்த வரலாற்றை அவங்க நம்புகிறாங்க. அப்படி முருக பகவான் வந்து இறங்கின ஆலயம் இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் முருகனுக்கு வந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகனே போற்றி போற்றின்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 தலை இருக்கும், 12 கை இருக்கும். இந்த கர்ப்ப கிரகத்தில் முருகன் இப்படி தான் அமைஞ்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 ஆலயங்கள் இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கார்த்திகை சுவாமி முருக பகவானுடைய ஆலயம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா 6 தலை 12 கைகளோடு அவர் காட்சி கொடுக்குறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்முகர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது. நம்மளுடைய முருகனுக்கு வந்து இன்னொரு பேர் சண்முகன் சொல்லியும் இங்கே கூப்பிட்றாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு தான் இந்த கோவில் வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணலாம். கார்த்திகை பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாளில் என்ன நடக்குதுன்னா, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம். மற்ற நாள்களில் கார்த்திகை பூர்ணிமாவை தவிர்த்து வேறு யாருமே உள்ளே நுழைய முடியாது. ஆண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா காலையில், அதுக்கடுத்து ஈவினிங் அந்த நேரத்தில் மட்டும் உள்ளே போய் தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே, மொத்த மக்களும் 24/7 அவங்க வந்து தரிசனம் பண்ணணும்னா அது வந்து இந்த கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் இறகு வந்து ரொம்ப விசேஷங்க. இந்த மயில் இறகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்து முருகனுடைய கர்ப்ப கிரகத்தில் வச்சுட்டு திரும்ப இந்த மயில் இறகை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வீட்டில் சுபிட்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த மயில் இறகை நம்மளுடைய தலையில், உடம்புல, நெஞ்சிலெல்லாம் வச்சோம்னா அவங்க குணமாயிருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகமாக இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முருக பகவான் வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்த்திகை பூர்ணிமா அன்னைக்கு வர்ற எல்லா பக்தர்களுக்கும் நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முருகனே இங்கே சொல்லியிருக்காரு. அதனால தான் கார்த்திகை பூர்ணிமா வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க. ஸ்ரவண மாதம், ஸ்ரவன் மந்த்துன்றது வந்து ரொம்ப விசேஷமான மாதம். அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அந்த நாள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லாருமே வந்து சிவனை வந்து ரொம்ப வணங்குவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் இருக்கிற கங்கா ஆரத்தி எடுக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரவன் மாதம் திங்கக்கிழமை வந்து கங்கா ஆரத்தி நடக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவங்க தான் பார்த்திங்கன்னா இண்டோர் மகாராணி. அந்த மகாராணி தான் இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பழமையான ஆலயம், ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சிவ பக்தை.
ராணி அகல்யாபாய் ஹோல்கர் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிலிங்கத்துக்கு அப்பாற்பட்டு பல பழமையான சிவலிங்க கோவில்களை வந்து புறணமைச்சு அதை காப்பாற்றினவங்க வந்து பார்த்திங்கன்னா ராணி அகல்யாபாய் ஹோல்கர். அந்த ராணி அகல்யாபாய் ஹோல்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து புறணமைச்சு இந்த கோவிலை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ரொம்ப ஒரு புனிதமான இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.